பிதாவாக கடவுளிடமிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். வருட முடிவு ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் வாசி கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 வரை உள்ள பகுதி. ஏற்கனவே நாம் வாசித்திருக்கின்ற குணத்தினாலே ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் மீட்புறமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியாக இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்திக்கு ஒரு தலைப்பை தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால், The Lord rebukes disobedient people. கீழ்ப்படியாதவர்களை கர்த்தர் கண்டிக்கிறார். இந்த உலகத்திலே மிக அதிகமாக கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தண்டிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அது இஸ்ரவேல் மக்கள். யார் அவர்கள் என்றால், உலக தோற்றத்துக்கு முன்பாக கர்த்தரால் தெரிந்து கொள்ள சித்தம் வைத்து அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பழைய ஏற்பாட்டிலே கடவுளுடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், they are the chosen people, chosen race. அவர்களை கடவுள் அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்கின்ற இடங்களிலே எல்லா மக்களுக்கும் மத்தியிலே அவர்கள் ஒரு நல்ல சாட்சியாக வாழ வேண்டும், கடவுளுடைய உண்மையான சாட்சிகளாக அவர்கள் வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் இவர்கள் செய்த காரியமோ மிக மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தினது. கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்தார்கள், கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் போர் செய்தார்கள். இன்றைக்கு நாம் வாசிக்கிட்ட இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதைத்தான் போட்டிருக்கார்கள். ஏன் இந்த வருட முடிவில் இப்பேற்பட்ட ஒரு பிரசங்கம், ஏன் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை கடவுள் கொடுத்தார்? The Lord rebukes disobedient people. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் சொல்லப்படுகின்ற காரியம் என்ன என்றால், நம்முடைய ஒரு பிதாக்களை போலவே நாம கூட இருக்கிறோம் என்பதுதான். ஆகவேதான் இந்த நாளிலே இந்த டெக்ஸ்ட் போட்டிருக்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, the prophet opened his prophecy with this accusation. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல இந்த நாளிலே 30ஆம் அதிகாரத்துல 15-17 நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆரம்பத்திலே பார்க்கிற போது 1ஆம் அதிகாரத்திலே அவர் என்ன சொல்றார் என்றால், his people revolted against God. கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவருக்கு விரோதமாக போர் தொடுத்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி போர் தொடுத்தார்கள் என்று பார்க்கின்ற போது எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். அவர் கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் கலகம் பண்ணினார்கள். They revolted against God என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 1:20 பார்க்கும்போது 20ஆம் வசனத்தில் பார்க்கிற போது they resisted and rebelled. கர்த்தருக்கு, கர்த்தருடைய சித்தத்திற்கு, கர்த்தருடைய வழிகாட்டுதலுக்கு அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சூழ்நிலைகளிலே அவருக்கு விரோதமாக நாம் எதிர்த்து நிற்கின்ற மக்களாக நாம் வாழ்கிறோம். ஏசாயா 1:23 பார்க்கின்ற போது அவருடைய ஆட்சியாளர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை பற்றி பார்க்கின்ற போது, அவர்கள் முரடரும் திருடரில் தோழரும், பரிதானத்தை விரும்பி விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்கினார்கள். என்னென்ன அக்கிரமோ அநியாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவை எல்லாவற்றையும் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் முரடரும் திருடரின் தோழரும், பரிதானத்தை விரும்பி லஞ்சம் வாங்குவது, பரிதானம் என்று சொல்வது வாங்கி விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்கினார்கள். அதாவது இல்லாத ஒரு இடத்திலிருந்து அவர்கள் பிடிக்கிக் கொண்டார்கள். இன்றைக்கு கூட நம்முடைய தேசம் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லப்பட்டாலும் கூட நம்முடைய இந்திய தேச பிரதமர் அவர்கள் தாம்பிகம் அடைத்துக் கொள்கின்ற ஒரு காரியம், இன்றைக்கும் எத்தனையோ கோடி மக்கள் they are living in the below poverty line, BPL என்று பார்க்கின்ற போது எத்தனையோ கோடி மக்கள்
ஒருவேளை மாத்திரம் சாப்பிடுகிற நிலைமை. அந்த ஒருவேளை கூட இல்லாமல் எத்தனையோ மக்கள் இருக்கார்கள். ஆனால் உலக அரங்கிலே நாங்கள் பெரிய வளர்ந்த நாடு என்று சொல்லி, பட் ஸ்டில் our country is a developing country, it's not a developed country. எல்லா துறையிலும் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர வளர்ந்து விட்டு அவர்கள் அல்ல. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்கிறேன், ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்லி யார் எழுதினார்? யார் சொன்னார்? பாரதியார் சொன்னார். இன்னைக்கு தனி மனுஷர் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள். எழுதுவது நல்லது, அந்த எழுதுவதை ஆட்சியாளர்கள் நிறைவேற்ற வேண்டியது அவருடைய கடமை. செய்ய முடியாதபடிக்கு அவர்கள் இருக்கின்ற போது ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள். அதை கடவுள் கேட்கிறார். உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து நீங்கள் ஆள வேண்டும், மக்களை ஆள வேண்டும் என்று சொன்ன போது, ஆனால் அதற்கு நேர் விரோதமாக முரடரும் திருடரின் தோழரும் பரிதானத்தை விரும்பி வாங்கி விதவைகளை பற்றிக்கின்றவர்களாகும் திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்குகின்ற ஒரு காரியத்திலும் இருந்தார்கள் என்றால், இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் உள்ள அப்பேற்பட்ட காரியத்தை செய்தார்கள். எல்லாரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லி எத்தனையோ மக்கள் ஒரு 1000 rupees எவ்வளோ அதாவது சேர்த்து வைக்கின்ற அந்த காரியத்துக்கு காசெல்லாம் வாங்கி போட்டான். என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு என்ன கிடைத்திருக்கிறது? இதெல்லாம் பற்றி யோசித்து பார்க்கின்ற போது நாமும் கூட வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. சமூக சீர்திருத்தம் நம்முடைய தேசத்துக்கு தேவை, திருச்சபைக்கு சீர்திருத்தம் தேவை என்று கடவுள் அன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியாரை எழுப்பி மாபெரும் சீர்திருத்தத்தை செய்தார். நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் என்றால் நீயும் நாம் அதிகமாக போராடி ஜெபிக்க வேண்டும். இந்த சீர்திருத்தத்தை திருச்சபையில் ஏற்படுத்தின மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் மற்ற அவருக்கு முன்னோடிகளாக இருந்தவர்களை காட்டிலும் அவர் விசேஷித்தமானவர் என்று சொன்னால் அவர் ஜப வீரர். 4 மணி நேரம் ஒரு தினமும் ஜெபித்தார். ஆகவே கடவுள் அவரை பிரத்யேகமாக தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நீயும் நாம் ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நம்முடைய ஐயர் சிலை ஆம்பூர் சினாடில் இருக்கின்ற ஆம்பூர் சபை சங்கத்தில் இருக்கின்ற பெத்தஸ்தா ஆஸ்பத்திரி, அது பெரிய ஒரு தியாக உள்ளத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது, இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. அதை சிஎம்சியோடு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் வெள்ளூர் அதன் மூலமாக திறக்கப்பட வேண்டும். அப்படி திறந்தால் எல்லாருக்கும் அது நன்மை பயக்கும். வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் மக்கள் பெற்றுக்கொள்வார்கள். எங்கும் வேறு இடங்களுக்காக தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி மிக அழகாக இந்த காரியங்கள் எல்லாம் நகர்த்தி சொன்னால் கூட பேசுகிறார்கள், ஒரு தீர்மானம் எடுக்க முடியவில்லை. பேசுகிறார்கள், அது தடையாகி கொண்டே போய் கொண்டிருக்கிறது. தீர்மானம் எடுக்க மனதில்லை என்ற ஒரு நிலையை தான் பார்க்க முடிகிறது. நீயும் நான் ஜெபிக்கின்ற போது கண்டிப்பாக இதை மாற்றி அமைக்க அவரால் முடியும். தியாக உள்ளத்தோடு இதை கொண்டு வந்து சேர்த்தார்கள். இது எல்லாரும் பயன்பட வேண்டும் என்று சொல்லி, ஆகவே பிரியமானவர்களே, ஜெபிக்கின்ற போது பெரிய காரியத்தை செய்ய முடியும். அநியாயத்தை, அக்கிரமத்தை அதை வீழ்த்த வேண்டும் என்றால், தேசத்திலே ஒரு பெரிய மாற்றம் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் எல்லாரும் ஜெபித்துத்தான் ஆக வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது 30ஆம் அதிகாரத்தில் இந்த நாளின் செய்தியிலே பார்க்கின்ற போது 1ஆம் வசனத்தில் அவர்கள் செய்த காரியம் இன்னும் அதிகமானது. பாவத்தோட அவர்கள் பாவத்தை கூட்டுகிறவர்களாய் வாழ்ந்தார்கள். செய்கிற பாவம் போதாதுன்னு அது அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு கூட தேசம் அப்படிதான் இருக்குது. இன்றைக்கு அதாவது பாவம் செய்ய சொல்லியா கொடுக்க வேண்டும். எத்தனையோ வழிகள் இருக்கிறது. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி. இன்றைக்கு சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்குமாய் இன்றைக்கு இந்த மொபைல் போனை எடுத்துக்கணும். நிலா சோறு காட்டி நிலாவை காட்டி சோறு விட்ட காலம் போய் இன்னைக்கு மொபைல் கொடுத்தாதான் பிள்ளைய சாப்பிடுது. பிள்ளைக்கு வந்து சாப்பாடு விட்டுறவங்க நீங்க ஒரு மொபைல பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சாப்பாடு விட்டது போல வாய்க்கிட்ட எடுத்து போறது, ஒரு மூக்கிட்ட எடுத்து போறீங்க, கண்ணுக்கிட்ட எடுத்து போறோம். பிள்ளைங்களுக்கு என்ன ஏற்படுறது தெரியல. ஏன்னா we are not paying our attention in their feeding. ஆனா மொபைல்ல இந்த மாதிரி காரியங்கள்ல போறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாக செய்ய முடியாதபடிக்கு நாம் வழிமாறி சென்று கொண்டிருக்கிறோம். டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ச்சி இதெல்லாம் மிக முக்கியமானது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய காரியத்திற்கு அது ஒரு தடைகளாக வருகின்ற போது அதை நாம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும்.
கடந்த முறை தலைவர் அவர்கள் சொன்னது போல சொன்னார் நம்முடைய திருச்சபையில் சிலர் வந்து மொபைல் பார்க்கறதே இதாயிடுச்சு சர்ச் சர்வீஸ்ல அது அது நோண்டி கொண்டு இருக்கிறதே ஒரு விஷயமாயிட்டு. ஸோ இந்த காரியங்கள்லாம் நீங்க கேட்டு அதாவது உடனடியாக சில முடிவுகளை எடுக்க வேண்டும். நாம் திருச்சபை வருகின்ற போது மொபைல் நாம எட்டு வந்தாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்த ஒரு தீர்மானத்தை இந்த புதிய வருடத்தில் எடுக்க வேண்டும். ஏனென்றால் அது கர்த்தருக்கு பிரியமானது. ஏதோ ஒரு காரியத்தில் எந்த காரியத்தை அநியாயம் செய்யலன்னா இந்த ஒரு காரியத்துல மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாதபடிக்கு உன்னுடைய ஆத்ம வாழ்க்கையில அது உனக்கு ஒரு இடைஞ்சல் கொடுக்கிறது என்றால் தயவு செய்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, இல்ல சைலண்ட் மோட்ல போட்டுருங்க. இந்த காரியங்கள் எல்லாம் மிக முக்கியமானது. பாவத்தோட பாவத்தை கூட்டுக்கொள்ளாக இருந்தார்கள். 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தர் வாக்கை கேளாமல் எகிப்தின் ராஜாவையும் அவருடைய அங்கு வாழ்கின்ற அந்த ஒரு நிழலிலே வாழ அவர்கள் பிரியம் கொண்டு வாழ்ந்தார்கள். ஆகவே they rebelled against God, முரட்டாட்டம் உடையவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். They turned away from God. அது மாத்திரமல்ல, மோசேயை போலவோ யோசுவாவை போலவோ யோசாபாத்தை போலவோ அல்லது தாவீதை போலவோ ஒரு வாழ்க்கை ஒரு ஆட்சி அவர்கள் செய்யாமல் கர்த்தருக்கு விரோதமான கர்த்தருக்கு சித்தத்துக்கு விரோதமான காரியத்தை அவர்கள் செய்தார்கள். Unlike Moses, Joshua, David and Jehoshaphat, the rulers of Jerusalem did not seek the will of God. கர்த்தருடைய சித்தத்தை தேடாமல் இந்த உலகத்தில் எதையுமே நாம் சாதிக்க முடியாது. நீ ராஜாவானா இது ஒன்றுமே இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சித்தம் உன்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பிரசங்க பகுதியில 8ல இருந்து 14 வரைக்கும் பார்க்கின்ற போது அது பிராக்கெட்ல போட்டிருந்தாங்க, அது ஒரு ஆப்ஷன். ஆனால் 15ல இருந்து 17 மிக முக்கியமானது. அதை தான் இன்றைக்கு மெசேஜுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த 8ல இருந்து 14 வரைக்கும் பார்க்கின்ற போது அவர் செய்த காரியத்தை ரிஜெக்டட் தி வேர்ட் ஆஃப் காட். மிக முக்கியமா கர்த்தருடைய வார்த்தையை தள்ளி போட்டார்கள். அவர்களுக்கு பிரியமான அவர்களுக்கு அதாவது ஒரு அவங்க காதுகளுக்கு இதமா சொல்லி அதாவது இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று சொல்லுவோம் போல கண்டித்து உணர்த்துகின்ற காரியத்தை கேட்பதற்கு மனதில்லை. நான் செய்து தவறா, யார் சொன்னது தவறு அப்படிதான் நீங்க கேட்கிறார்கள் கிடையாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற போது நாம் பிரதானமாய் சொல்லுகின்ற புத்தி என்னவென்று என்று சொல்கிறார். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற போது அதை கேட்டுதான் ஆக வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், உங்களை போலதான் நானும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை சொல்ல நான் தயக்கப்பட்டால் உங்களுக்கு இதமா இருக்கும், ஆனால் கர்த்தருக்கு அது பிரியமா இராது. ஆகவே தான் இந்த காரியத்தை அவர்களும் செய்தார்கள். ஏசாயா அவங்களுடைய காலத்துல they rejected the word of God. 8ஆம் வசனத்துல the leaders did not want to hear God's truth. They wanted pleasant words from the false prophets. இதமான வார்த்தைகளை அவளை கண்டித்து சொல்லவே கூடாது. அப்பதான் அது ஆசாரியன் இல்லைன்னா கிடையாது. Get lost from here. You are not a prophet. அவர்களுக்கு பிரியமா இருக்க வேண்டுமா, கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டுமா? அப்படி பார்க்கின்ற போது இங்கே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழுதினார்கள். They wanted no disturbance from their comfort zone, comfortable way of life. So அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர முடியாதபடிக்கு அவர்களுக்கு தேவையான காரியங்களை அவர் சேர்த்துக் கொண்டார்கள். இன்றைக்கு நாமும் கூட இந்த உலக வாழ்க்கையில நாம் என்ன விரும்புகிறோமோ அதை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒன்று, பரலோகத்துக்கு செல்ல எந்த வழியிலும் நம்ம அதாவது குறுக்கு வழியை நம்ம தேட முடியாது. அதற்கு எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது, எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. நீயும் நானும் வாழ்கின்ற போதுதான் கர்த்தர் பார்த்து அந்த காரியத்தை கொடுப்பார். ஆகவே மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதைத்தான் இந்த நாளில் செய்தியிலே 15ஆம் வசனத்துல நாம் பார்த்தோம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். சோ தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக கர்த்தர் கடிந்து உரைக்கிற ஒரு காரியம் வந்து நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். கிரேக்க வார்த்தையில மெட்டனோயா என்று பார்க்கின்ற போது நாம் ஏதோ ஒரு வழியில சென்று கொண்டிருப்போம். அந்த வழியை நீங்கள் திருப்பி கர்த்தரிடம் திரும்புங்கள். You turn in your life. That is a decision that you have to make today. அதற்காகத்தான் 2024ஆம் வருடம் முடிந்து இந்த புதிய வருடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் கிருபை, இன்னும்
அதிகமான கிருபை, அவரிடத்துல கிட்டி சேர்கின்ற கிருபை, அவரை விட்டு தூரம் போகின்ற ஒரு காரியம் அல்ல, அவரிடத்துல கிட்டி சேர்கின்ற ஒரு காரியம் தான் மிக மிக அவசியமானது. மனம் திரும்புதலோடு கூட அவரை நோக்கி பார்க்க அவர் அழைக்கிறார். நம்முடைய தேவைகள் ஏராளமானவைகள். ஹியூமன் வாண்ட் இஸ் அன்லிமிட்டெட். அந்த அந்த தேவையை சந்திக்க வேண்டும் என்றால் நாம் பல விதங்களை நாம், அதாவது பல ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு தேவைப்படுகிறது, அதையெல்லாம் கையாளுகிறோம். அதே போலதான் மனம் கூட ஒரு இடத்துல இருப்பதில்லை. நாம் இப்பொழுது கடவுளை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். இங்கே கவனம் செலுத்துவது பதிலாக இங்கேதான் நம்ம இருப்போம். கண்ணும் இங்கே இருக்கும், காதும் இந்த பக்கம் இருக்கும். ஆனால் எண்ணம் வேற எங்கோ போகின்ற போதுதான் அது மனம் ஒரு குரங்கு என்று சொல்றாங்கல்ல, மனித மனம் ஒரு குரங்கு என்று சொல்லி தாவிக் கொண்டே. ஆனால் அதை கட்டுப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் மனம் திரும்புதல். பிரியமானவர்களே, ஏசாயா 30:21 பார்க்கின்ற போது, நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகின்ற ஒரு சத்தம் உங்களுக்கு புரியுதுங்களா? பின்னால் இருந்து அப்படியே கேட்கும். அதான் மனசாட்சி. உள்ள மனசுக்குள்ள இருந்து அப்படியே சொல்லும், ஏய் நீங்க தவற, நீங்க தவற, நீ இந்த காரியத்துல தவற, இந்த விஷயத்துல நீ தவறுகிறாய். மனசாட்சி, the inner man. ஆனால் நீ என்ன மனசாட்சியோ மனங்கட்டியோ என்று சொல்லி ஒதுக்கி தள்ளி போகின்ற நிலையை அன்றைக்கு அவர்கள் செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். நாமும் கூட இந்த நாளில் செய்து கொண்டிருக்கிறோம். இனியும் தண்டனை பெறாதபடிக்கு நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் திரும்புவோம். அதுதான் கடவுள் பேசுகின்ற ஒரு காட்சி. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக கடவுள் சொல்கிறார், சேனைகளை கட்ட சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கன்சிடர் யுவர் வேஸ். கன்சிடர் யுவர் வேஸ். எப்படி சென்று கொண்டிருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு என்ன லாபம்? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேள்வி எழுப்புகிறோம். ஆகவே உலகத்தை நாம், உலக ஆசாபாசங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் அடிமையாக போயிருக்கலாம். ஆனால் என்ன பிரயோஜனம்? நீயும் நானும் காண்கின்ற இந்த உலகம் ஒரு நாளில் அழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் அழிந்து போகாது. பிரியமானவர்களே, ஆகவே 15ஆம் வசனத்திலே நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும். அமெரிக்கையில் என்ன? அமெரிக்கையில் என்ன? குவைட்னஸ், அமைதியா. என்ன பண்றது சுவாமி, ஒண்ணுமே தெரியல, நீ தான் எனக்கு வழிகாட்டணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடணும். எனக்கு 1000 தான் வழியே தெரிஞ்சாலும் ஆண்டவரே எனக்கு வழி தெரியாது, என்ன வழி நடத்துகின்ற வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் நீர் இருக்கிறீர். என்னுடைய வழி அது செம்மையான வழி என்று நான் சொல்ல முடியாது சுவாமி. உம்முடைய வழி செம்மையானது. ஆகவே உம்முடைய வழியில செல்ல ஒப்புடுக்கிறேன் சொல்லி அமைதி காத்து. அதனாலதான் இந்த வருட முடிவு ஆராதனை வந்து உட்காந்துருவாங்க. சில பெரியவங்களாம் உட்காந்துட்டாங்கல்ல, அவங்க ஜெபிக்கிற ஜெபம் மணிக்கணக்கில் கூட ஜெபிச்சிருக்குவாங்க. 11 மணிக்கு சர்வீஸ் தான், 10 மணிக்கு கூட வந்திருக்குவாங்க. திருச்சபைகளை நான் பார்த்தேன். அந்த மாதிரி தன்னுடைய, அதாவது இருதயத்தை கர்த்தருடைய பார்க்க ஊற்றி விடுகின்ற மக்கள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இன்பம் என்பது இல்லாமல் இருக்கிறது. துன்பமே அவளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவருடைய ஒரே நம்பிக்கை ஆண்டவர். உபத்திரத்தின் புகையிலிருந்து உங்களை தெரிந்து கொண்டேன் என்றார். ஆகவே உபத்திரப்படுகிறோமா, வேதனைப்படுகிறோமா, கவலைப்படாதீர்கள். யார் உங்களை விசாரிக்கவில்லை என்றாலும் கடவுள் உங்களோடு இருக்கிறார். உங்களை விசாரிப்பார். உங்களை அவர் கைவிட மாட்டார். நீங்கள் தனியாக இல்லை, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே அமெரிக்கையும் நம்பிக்கையுமாய் நாம் அமர்ந்து காத்திருந்தால் அதுவே நமக்கு பலன். அமைதியா இருக்கணும், நம்பிக்கையோட காத்துக்கணும், அதுதான் பலன். He will strengthen us. After all, we are all weak.
ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாருமே நம் பலவீனர்கள். நம்மை குணப்படுத்துகிறவர் இஸ் எல் ஷடாய், சர்வ வல்ல கடவுள். அவர் நம்மை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, ஆகவே செய்ய வேண்டிய காரியம் என்ன? சங்கீதம் 90:12 பார்க்கிற போது, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் அமைதியாக உடைய பாதையில் உட்காரவில்லை, நான் மனம் போன போக்கிலே போனேன் இல்லையா, ஆனால் இந்த நாளிலே உடைய பாதையிலே உட்கார்கிறேன், அமர்கிறேன், நம்பிக்கையோடு அமர்கிறேன். சாமி, பெரிய காரியத்தினுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று ஒப்புக்கொடுகிறேன் என்று சொல்லுகிற போது அந்த ஞானமுள்ள இதயத்தை கடவுள் கொடுக்கிறார். வாசிக்கிட்ட சங்கீதம் 90:12 நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாய் எங்கள் நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு போதித்துள்ளோம். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. இன்றைய நாள் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாள். நேற்றைய தினத்தை பற்றி கழிந்தது நடந்ததை பற்றி நாம் கவலைப்பட்டு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளை நாம் தவற விட்டு விடுவோம், அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுவோம். எத்தனையோ சூழ்நிலை அப்படி விட்டுருக்கிறோம். நாளை பற்றி கவலைப்படுவோம். நாளை பற்றி கவலையே படாதீங்க, நாளை கர்த்தருடையது. ஆகவே இந்த சூழ்நிலையில் ரிப்பெண்டன்ஸ் மாத்திரமல்ல, மனத்திருப்பது மாத்திரமல்ல, we need to return to God. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இஸ்ரவேல் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்வார், நீங்களும் அப்படி செய்ய மறந்துடாமல், அப்படி அல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போகிறீர்கள். நீங்க எப்படி போனாலும் சரி, உலகம் ரொம்ப பெருசு. நான் I cannot live in an isolated life or within this sphere. இந்த ஒரு கூட்டுக்குள்ள நான் இருக்க மாட்டேன். நான் சிறகடித்து பறக்கும் பறவை, சுதந்திர உலகத்துல நான் வாழ்கிறேன் சொல்லி. You have the freedom. God has given us freedom with responsibility. பொறுப்போடு கூடிய ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே பொறுப்போடு நாம் நடந்துகிற போது, நாம் அடிமையா இருக்க அவர் நம்மை படைக்கவில்லையே, அவருடைய பிள்ளைகளை என்ற ஒரு அந்தஸ்தோடு பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அவரையே நாம் தேட வேண்டும், அவருடைய பாதத்தையே நாம் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் இருக்கிறார். இதற்கு விரோதமாக இன்றைக்கு கடவுள் இல்லை என்று சொல்லுவார்கள். அவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன? The ultimate desire of any human is to attain happiness that can be attained in any manner. கடவுள் அதற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சந்தோஷத்தை எந்த விதத்திலேயாவது நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இப்படிதான் உலகம் சென்று கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் நீ உலகத்தில் தேடுகிற அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் நித்தியமான ஒரு நிம்மதியை சந்தோஷத்தை கடவுள் கொடுக்கிறார். ஒருவரை குடிப்பதினாலோ வெறித்திருப்பதனாலோ இல்லது மற்ற காரியங்கள் செய்வதனாலோ சந்தோஷம் வருவது கிடையாது பிரியமானவர்களே. அது உலக பிரகாரமான ஒரு சந்தோஷம். ஆனால் கடவுள் கொடுக்கின்ற சமாதானம், நிம்மதி என்பது அவரிடத்தில் வருகிறது, அவரை சார்ந்திருக்கிற போது வருகிறது. ஆகவே return to God. அமெரிக்கையாய் நம்பிக்கையாய் கர்த்தருக்கு செயல்படி மனதை திறந்து நாம் காத்திருப்போம். இல்லை இது தேவையில்லை என்று சொல்லி 16 வருஷத்துல அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போம் என்கிறீர்கள், அப்படி ஓடிப்பவர்கள் வேகமான வாகனங்களின் மேல் ஏறிப்போம் என்கிறீர்கள். ஓடிப்போங்க. உங்களை யாரு ஒரு மனுஷன் 1000 பேரை தொத்தி அடிச்சிடுவான், 5 பேர் சேர்ந்து உங்க எல்லாரும் முறியடிச்சிடுவான். அப்பேற்பட்ட நீங்கள் பலம் அற்று போவீர்கள். என்னுடைய சமூகத்தை விட்டு நீங்கள் போனீர்கள் என்றால், என்னை விட்டு நீங்கள் போவீர்களானால், என்னை தேடாமல் போனீர்களானால் உங்களால் வாழ முடியாது என்பதுதான் அர்த்தம். ஆகவே இந்த புதிய வருடத்துல அவர் is the source of our life, is the only source. அதை நாம் மறக்கக்கூடாது பிரியமாக. இந்த மாய உலகம் தான் நம்பிக்கை என்று வாழ்ந்தால் அது அழிந்து போகும். ஒரு பாடல் மிக அழகாக வருது. மாயமான இந்த லோகமதில் மாந்தழியும் மாந்தர் அன்பு, மாயமான இந்த லோகமதில் மாந்தழியும் மாந்தர் அன்பு, வாஞ்சித்திடாதே மோசமான பாதலனை, வாஞ்சித்திடாதே மோசமான
முறியடிக்கப்படுவோம். ஆகவே பிரியமானவர்களே, அது ஒரு ஏமாற்றமானதாக இருக்கும், அந்த முடிவு பரிதாபமானதாக இருக்கும். அதை விடுத்து கர்த்தரிடத்திலே நாம் திரும்புவோம். அது அவரிடத்தில் திரும்புகின்ற போது நிலையில்லாத மகிழ்ச்சி, பெரிதான சந்தோஷம், சமாதானம், நிம்மதி நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் 12ஆம் வசனத்தில் பார்க்கிற போது, உங்களுக்காக இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிற்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஒரே ஒரு விஷயத்தை, ஒரு சம்பவத்தை நடந்து சமைத்து சொல்லி நான் முடிக்கிறேன். கோலார் பட்டணத்துல, கன்னட மாநிலத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பிள்ளைகள் ஒரு ஸ்கூல் பஸ், ஒரு மினி பஸ்ஸில் அவர்கள் போனார்கள். போகின்ற போது ஒரு 5 வயது படிக்கின்ற ஒரு குழந்தையும் அதில் போனது, எல்கேஜி படிக்கிறோம் கூட ஒரு அவங்க அண்ணன். நான் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். அவர்கள் ட்ராவல் பண்ணி அந்த பஸ்ஸில் போகிறாங்க, ஸ்கூல் பஸ். ஸோ அவங்க வீட்டுக்கிட்ட இறக்கி விட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த பஸ்ல கண்டக்டர், டிரைவர் இருக்கும், கண்டக்டரும் இருக்கும். பிரியமானவர்களே, பிள்ளைகளை இறக்கி விடும் போது பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சின்ன பிள்ளைங்களை இஷ்டத்துக்கு நம்ம இது பண்ண முடியாது. சரி, இறக்கி விட்டாங்க, ஏன்னா அடுத்து வேகமா போகணும், மற்ற பிள்ளைகளையும் காப்பாற்றணும். பிரியமானவர்களே, அப்படி இறக்குகின்ற போது அந்த சின்ன பிள்ளையை இறக்கும் போது இறங்கிடுச்சு. 5 வயது பிள்ளை, அவனுடைய அண்ணனும், அந்த பெண் குழந்தையுடைய அண்ணனும், ஒரு வயசு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், அவரு 7 வயசு இருக்கலாம், இல்லை 6 வயசு 7 வயசு. அவனே இறங்கிட்டான். இறங்கும் போது இந்த பிள்ளை வந்து ஸ்கூல் பேக் வந்து விட்டுட்டு வருது. எங்க இந்த பேக்ல கீழே இறங்கினது பேக் விட்டுன்னு சொன்னோன்னா அண்ணன் சொல்லியிருக்கிறான் அந்த பையன், அங்கிள் அது அந்த பேக் விட்டுக்குது தங்கச்சி பாப்பா, அதை கொடுக்க அப்படின்னு. அந்த கண்டக்டர் என்ன பண்ணியிருக்கிறோம், சின்ன பிள்ளைங்கள அதை எடுத்துட்டு போய் கையில் கொடுத்துருக்கோம். அவன் என்ன பண்ணான், அந்த பஸ்ஸு மினி பஸ்ஸுடைய அது வந்து ஜன்னல் திறந்துட்டு மேலே இருந்து போட்டான், கையை வந்து நீட்டிக்க சொல்லி. அந்த சின்ன பிள்ளை அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அவன் கையை நீட்டும் போது அந்த பேக் எடுத்து அந்த கண்டக்டர் வந்து போட்டான். போடும்போது தவறி விழுந்துச்சு. விழுந்த உடனே அது வந்து கையில விடாம அது கீழே தவறி விழுந்துச்சு. அந்த பேக்கை இந்த சின்ன பிள்ளை 5 வயசு குழந்தை எடுக்க போச்சு. அதினாஷனா அன்பார்ச்சுனேட்டா அது டயர் விட்டு விழுந்துச்சு. கீழே குனிச்சு அதை எடுக்கும்போது அவன் கவனத்தோடு காத்திருந்தான், கவனத்தோடு பார்த்திருந்தான். அந்த பிள்ளை கடைசியில் என்ன நடந்தது என்றால், அந்த பேக்கில் ஏறி போயிட்டு அந்த பிள்ளை அங்கேயே ஸ்பாட் ஆகும். அந்த சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அந்த காத்திருத்தல் என்பது, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது இல்லாமல் போனது. அந்த அருமை பிள்ளை சொல்லிப்போம். நீயும் நானும் கூட இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஒரே பிராணகுமாராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இறக்கினார். He restored us from the eternal bondage. அந்த பிசாசுடைய அந்தகாரத்தில் நம்மை மீட்டெடுக்க அவர் காத்திருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த 12ஆம் வசனத்துல உங்களுக்காக இறங்கும்படி காத்திருப்பேன். ஆகவே பிரியமானவர்களே, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. ரோமன் 8:36 இன்றைக்கு வாசி கேட்ட அந்த நிருபத்தில் பார்க்கின்ற போது, இவர் காத்திருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்ம வைத்திருக்கிற அன்பை யாராலுமே பிடிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிடிக்க முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு என்று ஒரு ஆண்டு இருக்கிறார். நம்மை விசாரி, நம்மை வழிக்கு, நம்முடைய கண்ணீரை துடைக்க, நம்மை ஆசீர்வதிக்க, நித்தியம் வரைக்குமா நம்மை கொண்டு சேர்க்க அவர் காத்திருக்கிறார். நாமும் அவரிடத்தில் காத்திருப்போம். கர்த்தர் உள்ளவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லாத்துக்கும் மேலாக சமாதானம் நம்முடைய இருதயங்களின் சிந்தனை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக.